ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் டிஃபனு ப்ரெட் ஆம்லேட். ஒரு 4 முட்டை உடைச்சிருக்கேன். ஈஸி தாங்க ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறது. பாருங்கள், முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும் காரத்துக்கு. நீங்கள் வேணால் பெப்பர் வேணால் கூட போட்டுக்கலாம். தூள் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். நல்லா கலக்கிக்கணும். ஈஸி தான் இதுங்க. பாருங்கள், செகண்டில் போட்டு சாப்பிட்றலாம். வீட்டில் டிஃபனுக்கு எதுவும் இல்லைன்னா டக்குன்னு ப்ரெட்டும் முட்டையும் வாங்கின்னு வந்து வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இது ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதே அவங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தால் ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். நம்மளுக்கு காலையில் டிஃபனும் சீக்கிரம் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ ரெடி பண்ண போகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆம்லெட் ஊற்றிட்டு ப்ரெட்டை துவச்சி மறுபடியும் மேலே ஊற்றி பாருங்கள். ப்ரெட்டை எடுக்கிறோம் பாருங்கள். ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், அவ்வளோதான். இது எதுக்காகன்னா முட்டை அந்த வாடை நீச்சு வாடை வராது, அதுக்காக. எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க இது. டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் மாவே இல்லை, வேறு எதுவுமே இல்லைன்னா ப்ரெட்டும் முட்டையும் வாங்கிட்டு வந்து போட்டு டக்குன்னு செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி நான்வெஜ்ஜு முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தால் ப்ரெட்டு வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. தோசைக்கல்ல போட்டோ இல்லை இதுவில் போட்டு ப்ரெட் மேக்கரில் போட்டு. அது ஏன் சரியாக தெரியலன்னா, நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு நானே கேமரா எடுக்கிறேங்க, அதனால் சரியில்லை. கரெக்டாக தெரியும் பாருங்கள். ரெடி ஆகுது பாருங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இந்த மாதிரி அந்த ப்ரெட்டு வந்து முட்டையும் இந்த மாதிரி இந்த கலர் வரணும். ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வந்ததுன்னா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.